எல்லாருக்கும் வணக்கம். பல கோடி ரசிகர்களை போல நானும் ஜானகி அம்மாவுடைய மறைவை கேட்டு அதிர்ச்சியும் துயரமும் என்னை ஆட்கொண்டு விட்டது. அவர்களுடைய இசை ஆளுமை 5 டிகேடுக்கு மேலாக இருக்கிறது. நான்லாம் அவரோட பாடல் கேட்டு தான் வளர்ந்துருக்கேன். பல பேர் அப்படிதான். ஒரு இசையமைப்பாளராக எனக்கு தெரியும், ஒரு பாடல்கிட்ட ஒரு பாடல் ஒரு ஒரு இனிமையான பகுதி வந்தா அவங்கள மென்மையாக பாடுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் உச்சஸ்தாயில கூட சத்தமாக பாடினாலும் இனிமையாக கேட்கின்ற ஒரே பாடகி ஜானகி அம்மா தான். ரொம்ப ரொம்ப வெகு சில பாடகர்களுக்கு தான் அந்த ஒரு ஒரு டேலண்ட்டும் ஒரு ஆசீர்வாதமும் இருக்கு. அந்த மாதிரி அவங்களுடைய குரலும் அவருடைய உச்சரிப்பும், தமிழ் உச்சரிப்பு, அவங்க எந்த மொழியில் பாடினாலும் அந்த உச்சரிப்பு இட் வில் ஜஸ்ட் பியர்ஸ் த்ரூ இயர்ஸ். அவங்க காதை கிழிச்சு கொண்டு அது நேராக போய் இந்த தாக்கத்தை கொடுக்கும் குரல். அவங்களுடைய அந்த ஒரு குவாலிட்டியால் பல கம்போசர்ஸு மேலே கம்போஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையும் உணர்வையும் கொண்டு வந்தவங்க ஜானகி அம்மா தான்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு அவர்கள் நம்மளை விட்டு போனாலும் இதுவரைக்கும் அவருடைய இசை நம் காதில் கேட்டுக்கொண்டிருந்தோம். இனிமேல் அவருடைய இசை நம்மளோட மனதில் கேட்டுக்கொண்டே இருக்கும். இந்த நேரத்தில் அவருடைய ரசிகர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் என்னுடைய இரங்கலையும் என்னுடைய பிரேயர்ஸையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வெகு தூரத்தில் இருந்தாலும் நினைவுகள் எல்லாம் எஸ் ஜானகி அம்மா அவர்களை நோக்கி தான் இருக்குது அப்படின்றது தான் இசை உலகினருடைய இந்த இரங்கல் வீடியோக்களும் நமக்கு உணர்த்துது. எங்கேயோ லண்டனில் இருக்கார் இளையராஜா, அங்கேருந்து அவர் ஒரு வீடியோ வெளியிடுறார். இப்போது இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜும் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார். இசை பேரரசி எஸ் ஜானகி அவர்களுக்கு தன்னுடைய இரங்கலை பதிவு செஞ்சுருக்கார். ஆனால் இந்த ஒரு தருணத்தில் இளையராஜா இங்கே இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு தோணாமல் இல்லை. லண்டனில் அவர் பயணம் மேற்கொண்டிருப்பதால் அவரால் ஜானகி அவர்களுடைய உடலுக்கு, எஸ் ஜானகி அம்மாவோட உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்த முடியவில்லை. அப்படின்னாலுமே வீடியோ மூலமாக அவர் தன்னுடைய இரங்கலை பதிவு செஞ்சுருக்கார். அதுபோலவே பல்வேறு பிரபலங்களும் தொடர்ந்து சமூக ஊடகங்கள் வாயிலாக தங்களுடைய இரங்கலை பதிவு செஞ்சுட்டு வராங்க. சித்ராமா, சுஜாதா, மனு அவர்கள், தொடர்ந்து விஜயபிரகாஷ் உள்ளிட்ட சில பாடகர்கள் நேரிலே போய் கண்ணீர் மல்க தங்களுடைய அஞ்சலியும் செலுத்தி இறுதி மரியாதையும் செலுத்திட்டு வந்ததையும் நம்மளால் பார்க்க முடியுது. இன்னும் சற்று நேரத்தில், இன்னும் சில நிமிடங்களில் ஜானகி அம்மா அவர்களுடைய உடலானது தகனம் செய்யப்பட இருக்கிறது. அந்த பாதையை நோக்கித்தான் அந்த பிரத்யேக வாகனமும் போயிட்டுருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.